சனிக்கு 10 மடங்கு வேலை செய்வார், இன்டூ 10 டைம்ஸ். அப்போ வேலை, தொழில், அந்தஸ்து. 4ஆம் இடத்தில் கேத்து உட்கார்ந்தால் தாயாருடைய ஹெல்த் கவனமாக இருக்கணும். தாயார் மூலியமா பிரிவினை ஏற்படும். உங்களுக்கும் தாயாருக்கும் தேவையில்லாத சங்கடங்கள், செஸ்ட், மார்பகம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. 4ஆம் இடம்னா அம்மா, 4ஆம் இடம்னா பொதுவாகவே எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ். இவங்க அத்தனை பேரும் பிரியற மாதிரி நிலைமைகள் கூட வரலாம். கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு கிருத்திகாவின் அன்பு வணக்கங்கள். இப்போ நான் முக்கியமான ஒரு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சாயா கிரகம் அப்படின்ற சொல்லக்கூடிய ராகு கேது பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த சாயா கிரகம் அப்படின்னாவே ஒரு கெடுதல் நடக்குமோ கெட்டது நடக்குமோன்ற ஒரு பின்பம் எல்லாருக்குமே இருக்குது. அப்படிப்பட்ட ராகு கேது பயிற்சி எப்போ நடக்கும், என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்றத நம்ம பிரபல ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க சார். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, கடவுள் அனுகிரகம். ஓகேங்க சார். ராகு கேது பயிற்சினால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்க போகுதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துடலாங்க சார். நெக்ஸ்ட் ரிஷப ராசிக்கான பலன்கள் சொல்லுங்க சார். சரி, ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் சார்ந்த நபர்களுக்கு ரொம்பவுமே அற்புதமான ஒரு காலகட்டம். ஏன்னா 10ஆம் இடத்தில் ராகு. நிறைய இடங்களில் சொல்ற மாதிரி சனி கொடுப்பார், எவர் தடுப்பாருங்கிற மாதிரி ராகு 10ஆம் இடத்தில் இருந்து கொடுக்கறது சனிக்கு 10 மடங்கு வேலை செய்வார், இன்டூ 10 டைம்ஸ். அப்போ வேலை, தொழில், அந்தஸ்து, உத்தியோக, வியாபாரத்தில் செமையான ஏற்றம். எதிர்பாராத பம்பர் லக்கு, பம்பர் ஜாக்பாட்னு சொன்னோன்னா அது ரிஷபத்துக்கு தான். ஏன்னா 10ஆம் இடத்துல போய் ராகு உட்காந்து குரு பார்வையில் சும்மா ஜக 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 ஜகான்னு இருக்கார். அவர் கண்டிப்பாக அசுரன் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் குரு பார்வைப்படுவதனால் அந்த அசுரன் நல்லவனாக மாறுகிறார். எப்படிப்பட்ட நல்லது பண்ணுறாருன்னா, எந்த சண்டையாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இவர் போய் அங்கே நிற்கிறனால மனுஷங்க பயப்படுவாங்க. குரு பார்வை இருக்கிறதுனால இவர் செய்யக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமான்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பலாம். நிறைய பேருக்கு பதவிகள் தேடி வரும். அதாவது நாடு ஆளக்கூடிய, அரசை ஆளக்கூடிய, நிறைய பேருக்கு மாகாணத்தை ஆளக்கூடிய, நாட்டை ஆளக்கூடிய, அந்த அபார்ட்மெண்ட் ஆளக்கூடிய, ஒரு சங்கத்தை ஆளக்கூடிய பெரிய பெரிய பதவிகள், பெரிய பெரிய போஸ்டிங்கள் கண்டிப்பாக ராகுவினால் ஏற்படும்ங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட ஐயா இல்லை. என்ன நம்ம கவனமாக பார்த்துக்கணும், 4ஆம் இடத்துல கேத்து உட்கார்ந்துருக்கார். 4ஆம் இடத்தில் கேத்து உட்கார்ந்தால் தாயாருடைய ஹெல்த் கவனமாக இருக்கணும். தாயார் மூலியமா பிரிவினை ஏற்படும். உங்களுக்கும் தாயாருக்கும் தேவையில்லாத சங்கடங்கள், செஸ்ட், மார்பகம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மதி கூர்மை அதிகமாக இருக்காது. கேத்து போய் உட்காந்துருக்குன்னா என்ன அர்த்தம்னா சம்டைம்ஸ் டிஃபரன்ஸ் கொடுக்கும். கேத்து நட்சத்திரத்தில் போய் உட்காரும் பொழுது பிரச்சனை கொடுக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா லாஸ்ட் 3 மாதம் மட்டும்தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜஸ்லாம் பெருசாக ஒன்றும் பாதிப்பு வராது, நல்லா இருப்பீங்க. லாஸ்ட்டு 4 மாதம் மட்டும் கொஞ்சம் நீங்கள் நல்ல கவனமாக குழந்தைகளுடைய படிப்பை பற்றி எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா போகிறோம். எந்த பாதிப்பும் கொடுக்காது, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் என்னென்னா 4ஆம் இடம்னா சொந்த பந்தங்கள், 4ஆம் இடம்னா பொதுவாக அம்மாவின் சொந்தங்கள், 4ஆம் இடம்னா அம்மா, 4ஆம் இடம்னா பொதுவாகவே எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ். இவங்க அத்தனை பேரும் பிரியற மாதிரி நிலைமைகள் கூட வரலாம். ஆனால் ராகுவினால் வெற்றி ஏற்படும். உங்களுடைய பிம்பம் அந்த அளவுக்கு இருக்கும். அதனால் உங்களை எட்ட முடியாமல் அத்தனை பேரும் பொறாமையில் தான் பார்ப்பாங்களே தவிர நீங்கள் வீழ்வீங்களோ அப்படின்னு பார்க்கக்கூடிய மனிதர்களால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ ரிஷபராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே நன்றாக இருக்கிறது. குழந்தைகள் கொஞ்சம் கல்வியில் மட்டும் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறதுன்னு சொல்லலாமா. பொதுவாகவே சந்தோஷத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது 80% நன்னா இருக்குன்னு சொல்லலாமா. உங்களுக்கான பரிகாரங்கள் என்னங்க சார்? முக்கியமான பரிகாரம், குழந்தைகளுக்கும் மாத்ருகாரகன் அம்மாவிற்கும் கொஞ்சம் ரியல்ல, அதாவது ரிலேஷன்ஷிப்லலாம் டேமேஜ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வித்யா கணபதி வழிபாடு தொடர்ந்து செய்யணும், நல்ல மாற்றத்தை கொடுக்குமா. ராகு கேது பயிற்சிக்கான பலன்கள் மேஷம் டு மீனம் வரை ஒவ்வொரு கேள்விக்குமே ரொம்ப நிறுத்தி நிதானமாக தெளிவான பதிலை கொடுத்தீங்க சார். ரொம்ப நன்றி. நமஸ்காரம். இந்த ராகு கேது பயிற்சி பதிவை பார்த்து நம்ம சேனல் நேயர்கள் அத்தனை பேருமே பலன்கள் அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்க. வணக்கம். இந்த ஒரு ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் ஏற்படணும்னு சொல்லி அத்தனை பேருக்குமே ஸ்ரீமத் ராகவேந்தருடைய அனுகிரகம், ஸ்ரீமத் வியாசராஜருடைய அனுகிரகம் எப்பவுமே இருக்கணும்னு சொல்லி சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண